குடும்ப அட்டையை நிறுத்தி வைக்கல. நான் பல இடங்களோட பேசி நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில பேசினேன். 10 வருஷமா 20 வருஷம் 30 வருஷமா கார்டு வாங்க முடியாத பல ரொம்ப தவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் கூட நம்ம அந்த மாதிரி காரணம் பிடிக்கிறது எந்தெல்லாம் முறையான டாக்குமெண்ட் இருக்கோ, யாருக்கெல்லாம் வீட்டுக்கு முகவரிக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு, ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கு, கேஸ் பில் இருக்குன்னா அவங்க உடனே பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி இது வரைக்கும் மார்ச் மாதம் 31 மார்ச் 2026 வரைக்கும் அப்ளை பண்ணவங்களாம் 73,000 பேருக்கு கார்டு இஷ்யூ பண்ணி கொடுத்தாச்சு. இன்றிலிருந்து நாளை முதல் நாளை 3ஆம் தேதியிலிருந்து நாளை ஆகஸ்ட் 3 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 30 ஜூன் வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு 1 லட்சம் பேர் இருக்கும். அதுல அவங்க ஸ்க்ரூட்டினி பண்ணி வெரிஃபை பண்றதுக்கு 50,000-60,000 கார்டு ப்ராக்ரஸ் இருக்கு. அது வருங்காலங்களில் உடனடியாக ஏற்பாடு பண்ணி அது ஃபேஸ் பேனர் முதல்ல மார்ச் வரைக்கும் அப்ளை பண்ணி எல்லாத்துக்கும் லிஸ்ட் எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் முன்னான அப்ளிகேஷன்லாம் ஸ்க்ரூட்டினி பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வேலை போயிட்டு இருக்கு. அதையும் ஒரு வாரங்குள்ள 10 நாளுக்குள்ள இஷ்யூ பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே ஒரு வாரத்துக்குள்ளேயோ இல்லை 1 மந்த்துக்குள்ளேயோ குவிக்கஸ்ட் வேலை ப்ராசஸ் பண்ணி வருங்காலங்களை உடனடியாக கொடுத்துருவோம். அரசு வந்து ரீல்ஸ் ஆட்சி சொல்றாங்க. இது வரைக்கும் சமூக வலைதளம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. சமூக வலைதளங்கிறது சில நேரங்கள்ல உண்மையான இருக்கும், சமூக வலைதளங்கள கட்டமைக்கப்பட்ட செய்திகள் வரும். நம்ம அதெல்லாம் புறந்தள்ளி விட்டு இன்னைக்கு அமைச்சர்களும் முதலமைச்சர்களோட திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ந்து வேலை செய்வோம். நீதிமன்ற உத்தரவையும் மீறி நீங்க மேல்முறையீடு பண்றதா மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்காத வருங்காலங்கள்ல அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சர் மூலமாக மாண்புத்துறை அமைச்சர் மூலமாக கடந்த ஆலோசனை. இந்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலர் வந்து கட்சியிலிருந்து நீக்கிறேன்னு சொல்லி அவங்க நட்பு 2-3 பேர் வந்து பேர் சொல்லி நீக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து எம்எல்ஏ ஆதரவாளராக இப்ப செயல்படுறாங்க. அப்ப மாவட்ட செயலருக்கு அதிகாரம் இருக்கா? ஒருத்தவங்க தகுதியை வந்து அவங்க வந்து ஒரு தகவலை ஒழுங்கா செல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில நீக்கிறாங்க. ஒரு சில விஷயத்த காசு எப்படி பாக்குறீங்க இந்த மாவட்டம் மட்டும் எல்லா மாவட்டங்களையுமே தவறு நிர்வாகிகள், தவறு செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யும் பிரதிநிதிகளையும் தேர்ந்தெடுத்து அவங்களை கூப்பிட்டு அந்த தகவலை வந்த உடனேயே சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் மூலமாக, சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ தொகுதி மூலமாக இதையெல்லாம் எங்களோட மாண்பு பொதுச் செயலாளர் கொண்டு சென்று அவரிடம் கலந்து ஆலோசனை பண்ணி முடிவுகளை உடனடியாக அந்தந்த துறை மூலமாக அந்த மாவட்டம் மூலமாக அவங்களை ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். இந்த ஆதரவும் இல்லை, ஒரே ஆதரவு எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின், தமிழக அரசாங்கத்தின் முதலமைச்சரின் ஒரே உத்தரவு தான். நம்ம செய்யும் ஒவ்வொரு கடமைகளையும் மக்களை நோக்கி இருக்கணும், மக்கள் கூட பயன்பெறும் வகையில் இருக்கணும். எந்தெல்லாம் தடைகள் இருக்கோ தடைகளை தவிர்த்து, தடைகளை தகர்த்து மக்கள் பணி செய்வோம். அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். மாவட்ட செயலாளர் கொடுத்த கருத்துக்களையும் அந்த தொகுதிகள் எம்எல்ஏ அவங்க கொடுத்த கருத்துக்களையும் இந்த பொதுச்செயலாளர் பார்வை கொண்டு சென்று அவரிடம் அவர் தான் எல்லா மாநிலம் ஃபுல்லா பாக்குறாரு. அவரும் கலந்து ஆலோசனை பண்ணி அவர் மூலமா தான் அந்த கருத்துக்களை அந்தந்த துறைகள் மூலமா அந்த மாவட்டம் மூலமா கொடுப்போம். அது எது சரியா பொதுச்செயலாளர் கொடுத்துருக்காரோ அதை எல்லாரும் வழிமுறை ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் ஒரே வார்த்தை சொல்றேன். எல்லா கருத்துக்களையும் நீங்க எல்லாம் சொல்லிக்கிறோம். எல்லா கட்சியிலும் இருக்கு, எந்த கட்சியில அப்பதான் கட்சியில இருக்கு. அதுக்கு காரணம் இருக்கு. மற்ற கட்சியில மாவட்ட இருக்காங்கன்னா மாவட்ட புறநிலை மன்னர்களா இருப்பாங்க. அவங்க வச்சுதான் சட்டம், அவங்க வச்சுதான் அரசாட்சியா இருக்கு. நம்ம கட்சி அப்படி இல்லை. இல்லாம கல்குவாரி எல்லாம் போய் மாவட்ட செயலர் ஆதரவோடு போய் ஆய்வு செய்யறாரு. அது போல முரண்பட்ட தகவல்கள் பார்த்து அதுக்கு காரணங்கள்லாம் நம்ம மாண்பு பொதுச் செயலாளரும் முதலமைச்சர்களும் கைடன்ஸ் கொடுத்தோம். நிறைய பேர் சொல்லியிருக்கோம். அந்தந்த துறைகள் இருக்கிறோம், அந்தந்த அமைச்சர்கள் மூலமாக எம்எல்ஏ மூலமாக தான் அவங்களாம் போன சொல்லி அவங்களாம் இது போல நிறைய நடந்திருக்கும். இது இனி வருங்காலங்கள்ல ஒவ்வொருத்தரும் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் ஃபாலோ பண்றோம். மக்களால தேர்வு செய்ய ஒவ்வொரு பகுதிகளையும் இந்த மாதிரி நடந்த விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்க்ரூட்டினி பண்ணி அவங்களுக்கு முறையான எஸ்ஓபி மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. வருங்காலம் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. Thank you.